ஒரு ஏர்போர்ட் இல்லை, கரன்சி நோட்டும் அடிச்சுக்கல. உலகில் மிகப்பெரிய கோடீஸ்வர நாடு. ஐரோப்பிய வரைபடத்தில் சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடுவே ஒரு கட்டை விரல் அளவிலான சிறிய நிலப்பரப்பு உள்ளது. அதுதான் லிச்சென்ஸ்டைன் நாடு. வெறும் 62 சதுர மைல் பரப்பளவை மட்டுமே கொண்ட குட்டி நாடு. உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாக உள்ளது. ஒவ்வொரு நாடும் தங்களுக்கென்று சொந்தமான கரன்சிகளை அச்சிடுவதையும் பிரம்மாண்ட சர்வதேச விமான நிலையங்களை வைத்திருப்பதையும் பெருமையாக கருதுகிறது. ஆனால் லிச்சென்ஸ்டைன் நாட்டில் இவை இரண்டுமே கிடையாது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களாலும் ரெயின் நதியாலும் சூழப்பட்ட இந்த அழகிய குட்டி நாடு எந்த ஒரு வழக்கமான நாட்டின் ஃபார்முலாவையும் பின்பற்றுவது இல்லை. இந்த நாட்டின் தலைநகரான வடூஸ் நகருக்கு நீங்கள் செல்ல திட்டமிட்டால் எந்த ஒரு ஏர்லைன் இணையதளத்திலும் அதற்கான டிக்கெட்டுகளை புக்கிங் செய்ய முடியாது. ஏனெனில் இந்த நாட்டில் சர்வதேச விமான நிலையம் மட்டும் இல்லை, சாதாரண உள்நாட்டு விமான நிலையம் கூட கிடையாது. இதற்கு மிக அருகில் உள்ள பெரிய வான்வெளி நுழைவு வாயில் என்றால் அது 115 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையம்தான். அங்கிருந்து பயணிகள் ரயிலோ அல்லது கார் மூலமாக தான் இந்த நாட்டிற்குள் நுழைய முடியும். பனிபடர்ந்த மலைச்சிகரங்கள், அழகிய ரெயின் நதி மற்றும் பறந்து விரிந்த திராட்சை தோட்டங்கள் வழியே இந்த நாட்டிற்குள் பயணிப்பது ஏதோ ஒரு ஹாலிவுட் சினிமா காட்சியை போலவே இருக்கும். லிச்சென்ஸ்டைன் பூமியிலேயே மிக கோடீஸ்வர நாடாக உள்ளது. இங்குள்ள விசித்திரம் என்னவென்றால், இந்த நாட்டில் வாழும் குடிமக்களின் எண்ணிக்கையை விட அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சர்வதேச நிறுவனங்களின் எண்ணிக்கை தான் அதிகம். இருப்பினும் இந்த நாட்டு மக்களின் பாக்கெட்டுகளில் இருக்கும் நாணயங்களை எடுத்து பார்த்தால் அதில் சுவிட்சர்லாந்தின் முத்திரை தான் இருக்கும். ஆமாம், இது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். இந்த நாடு தனக்கென்று சொந்தமாக எந்த ஒரு கரன்சியையும் அச்சிடுவதில்லை. சுவிட்சர்லாந்து நாட்டுடன் கொண்டுள்ள நீண்டகால சுங்க மற்றும் நிதி ஒப்பந்தத்தின் காரணமாக இவர்கள் சுவிஸ் பிராங்க் நாணயத்தையே தங்களின் அதிகாரப்பூர்வ கரன்சியாக பயன்படுத்தி வருகின்றனர். ஒரு நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் லிச்சென்ஸ்டைன் உலகிலேயே முதன்மையான பணக்கார நாடாக திகழ்கிறது. இதன் பொருளாதார வளம் மொனாக்கோ போன்ற குட்டி சொகுசு நாடுகளுக்கு இணையானது. ஒரு நாட்டின் இறையாண்மை கொண்ட தலைநகரம் என்பதை விட ஏதோ ஒரு வசதியான கிராமத்திற்குள் வந்தது போன்ற உணர்வைத்தான் இது தருகிறது. இங்கு டிராஃபிக் ஜாம் என்பதே கிடையாது. குற்றங்களின் எண்ணிக்கையும் 0க்கு அருகில் உள்ளது. அதாவது குற்றங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். குற்றங்களை செய்ய யாரும் ஆர்வம் காட்டுவதில்லை. எந்த அளவுக்கு என்றால், இங்கு வாழும் மக்கள் தங்களின் வீட்டின் முன்பக்க கதவுகளை பூட்டுவதே இல்லை. மேலும் இந்த நாட்டின் தேசிய சிறைச்சாலையில் எப்போதுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டுமே கைதிகள் இருப்பார்கள். உலகின் பணக்கார நாடாக இருந்தும் குற்றங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் நேர்மையாக இருக்கின்றனர், பாதுகாப்பாகவும் வாழ்கின்றனர் என்பது விசித்திரமாக தோன்றினாலும் அங்குள்ள வாழ்க்கை முறையே நேர்மறையாக அமைந்திருக்கிறது.